இங்க வித்தியாசமான தோற்றம் கொண்ட மனுஷன் மாதிரியே இருக்கிற இவன் ஆக்சுவலா ஒரு மனுஷனே கிடையாது. இவன் ஒரு ஏலியன். இவன் ஒரு டைம் பூமிக்கு வந்து அங்க இருந்த ஒரு மர்மமான பாக்ஸுக்குள்ள இருந்த லிக்விடை எடுத்து குடிக்கிறான். அதை குடிச்சதும் அவனோட பாடியில பயங்கரமான வலி உண்டாகி அவனோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா சிதைய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அது இன்னும் மோசமாகி அவனோட டிஎன்ஏ கூட உடைஞ்சு போகுது. இப்போ அவனோட பாடி டோட்டலா டேமேஜ் ஆகி அங்க இருந்த ஒரு ஆத்துல விழுந்துடுறான். தண்ணியை தொட்டதும் அவனோட பாடி தண்ணியில கரைஞ்சி அவனோட செல்கள் எல்லாம் அந்த ஆத்துல கரைஞ்சி போகுது. பல வருஷத்துக்கு அப்புறம் அவனோட செல்கள் ஒன்னா இணைஞ்சி புது செல் உருவாகுது. 2000 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஏலியனோட மண்டை ஓட்ட சயின்டிஸ்ட் ஒரு குகைக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அதை ரிசர்ச் பண்றதுக்காக லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு அந்த மண்டை ஓட்ட ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள மனுஷன் மாதிரியே ஒரு முகம் அப்படியே இருக்குது. அந்த சயின்டிஸ்ட் ஒருவேளை இது முன்னாடி பூமிக்கு வந்த ஏலியனோட தான் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்றதுக்காக அதுக்குள்ள கரண்ட்டை கொடுக்குறாங்க. உடனே அது அப்படியே நகர்ந்து கண்ணை முழிக்குது. அப்போ மண்டை ஓட்டுக்குள்ள இருந்து ஒரு கருப்பு லிக்விடும் லீக் ஆகுது. அதோட ஸ்மெல் ரொம்ப மோசமா இருக்குது. உடனே அவங்க அதை பார்த்து பயந்து அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கப்ப அதோட டிஎன்ஏ மனுஷனோட டிஎன்ஏ மாதிரியே இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மண்டவோடு கிடைச்ச இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு குகைக்குள்ள போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தன் அங்க ஒரு இடத்த போய் பார்க்கும்போது அது ஸ்பேஸ் ஷிப் கண்ட்ரோல் ரூம் மாதிரியே இருக்குது. அதுல ஒரு பட்டனை அவன் தெரியாம அழுத்தினதும் சடனா கேலக்சியோட ஹோலோகிராம் ப்ரொஜெக்ஷன் அவன் முன்னாடி வந்து போகுது. அப்போ அங்க ஒரு பெரிய பாக்ஸுக்குள்ள ஒரு ஏலியன் இன்னும் உயிரோட இருக்கிறத பாக்குறான். அவன் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணதும் அதுக்குள்ள பல நூறு வருஷமா தூங்கிட்டு இருந்த அந்த ஏலியன் சடனா எழுப்பி நிக்குது. உடனே அவன் அதுகிட்ட நீ எங்க இருந்து வந்த, எப்படி இந்த பூமிக்கு வந்தன்னு கொஸ்டின் கேட்கிறான். ஆனா அந்த ஏலியன் பதில் எதுவும் சொல்லாம உடனே அவனை அங்கேயே அடிச்சு அவனோட கழுத்தை துண்டாக்கி போட்டுருது. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த எல்லாரையும் அது அடிச்சு கொன்றுது. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் அதோட ஸ்பேஸ் ஷிப்ல போய் உட்காந்துட்டு அந்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் ஆன் பண்ணுது. அந்த ஏலியனோட வேலையே ரிப்போர்ட் பண்றது மட்டும்தான். அது பூமியை டார்கெட்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்புது. இதுக்கப்புறம் பூமியில ஏலியனால பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் நடக்க போகுது. இதோட அடுத்த பாட்டுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.